என்னென்ன காய் பறிக்கலாம்னு பார்த்தா மெயினாக இன்றைக்கி மணத்தக்காளி பறிக்க போகிறோம். நிறைய காய் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா வயிற்று புண்ணுக்கெலாம் நல்லது. புண்ணெல்லாம் ஆற்றும். இது வத்தலாக பறித்து வச்சுக்கலாம். இது கீரையை நல்லா சமைச்சு சாப்பிடலாம். வயிறு புண்ணு, வாய் புண்ணு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த காய வச்சு வத்த குழம்பு வைக்கலாம் மழை காலத்துக்கு. அதுக்கு தான் பறித்து சேஃப்டி பண்ணி வச்சுக்கலாம். நிறைய பார்த்துருக்கு. இந்த முட்டையை அறுத்துக்கலாம். இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஊரில் அறுத்தது. ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் இந்த மாதிரியெல்லாம் பார்த்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கீரை பார்த்திங்கன்னா முளைக்கீரை இருக்கு பாருங்க. முளைக்கீரை பறிச்சாச்சு. ஒரே தூர் தாங்க இருக்குது. ஒரு 2 செடி தான் இருக்குது. 2 செடியில் இந்த மாதிரி பழமாக பறித்து வச்சுக்கலாம். இது வத்தல் போட்டு மழை காலத்துக்கு நல்லாயிருக்கும். நல்லா காரஞ்சாரமாக வச்சுக்கலாம். அதேமாரி பச்சை காயாக இருக்குல்ல, இதை கூட காரக்குழம்பு வைக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்கி மிளகாத்தூள் போட்டு இதையும் எண்ணெயிலேயே வதக்கிட்டு வச்சோம்னாலும் நல்லாயிருக்கும். ஒரு செடியில் இவ்வளோ காய் இருக்குது. பரங்கி காரத்துக்கலாமா இன்னொன்று தும்புட்டிக்காய் சும்மா செடி பறந்து அதுவாக முளைச்சி அதுவாக வந்துட்டுருக்கு. சும்மா ஒரு 4-5 தரம் இருக்குது. ஆசைக்கு வச்சுக்கலாம். எங்கள் ஊரில் இது தும்புட்டிக்காம்பாங்க. வேறு ஒரு ஊரில் வேறு காய்ங்கிறாங்க. இன்னும் மிதுக்கு காயம், மிதுக்கு பழங்கிறாங்க. ஒரு 5 தான் இருக்குது. இதையும் வத்தல் போட்டு வச்சுக்கலாம். கனகாம்பரம்பூ சும்மா இங்கே ஒரு காய் இருக்குது. எல்லாத்தையும் போட்டு மடக்கிக்கிட்டு கிடக்கு. என்ன பண்ணுறது, இடம் இல்லாமல் இந்த ஒரு காய் இருக்குது. அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த பூ அழகாக இருக்குல்ல, இதையும் பறிச்சிடலாம். 4 பொருக்கு. கீரை பார்த்திங்கன்னா பாலக்கீரைங்க. இது கட் பண்ண அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு எந்த செலவும் இல்லை. விதை மட்டும் வாங்கி வந்து போட்டோம். அதை அப்படியே கட் பண்ண பாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்கு. இது ஒரு கடைகளுக்கு கரெக்டாக இருக்கும். இது இன்னொரு நாளைக்கு பறிச்சிக்கலாம். வெண்டைக்காய் செடி ஒன்று நிற்கிது. இது பார்த்திங்கன்னா மிளகாய் செம்ம காரங்க. ஒரு சட்னிக்கு ஒரு மிளகாய் போட்டால் போதும், பிச்சுக்கிட்டு போகும். இது 2 மிளகாய் போட்டோம்னா அவ்வளோதான். இது எங்கள் சிட்டி கொடுத்தாங்க. இது நல்லா காரமாக இருக்குது அப்படின்னு கொண்டாந்து சமைச்சு பார்த்தா அப்பா அவங்க சும்மா சொல்கிறாங்கன்னு நினச்சேன். நான் சமைக்கும் போது தான் தெரியுது அது காரங்கிறது. பார்த்தீங்கன்னா கடுகு செடி எல்லாத்தையும் மூட்டை வச்சிட்ருக்கோம். கடுகு முளைச்சிட்டு வருது. சோளத்துக்கு வருது. சத்து மாவுக்கு கஞ்சி அரைக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்ததில் போட்டு பார்த்தேன். அது என்னடானா நல்லா வந்துருச்சு. இந்த விட்டுருக்கு பாருங்க, அழகாக இருக்குல்ல. நம்ம எங்கேயாச்சும் பஸ்ஸில் போகும்போது பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நேரில் போகும்போது நல்லா அழகாக இருக்கு. இந்த பிஞ்சு போயிடுச்சு. இது கழுக்காது, காய்க்க பெருசாக வராது போல இருக்கு. இங்கே ஒரு வெள்ளரிக்காய் இருக்குதுங்களா? இல்லை மேடம், கரண்டி காய்க்குள்ள வெள்ளரிக்காய் இருக்கு.
உள்ளே வந்துருக்குமோ? கடைங்களெல்லாம் விற்பாங்களா அந்த வெள்ளரிக்காய் பூ போட்டுருக்கு. இதில் இவ்வளோ காடாக இருந்தால் எங்கே இருக்குன்னு கத்தி இதுக்குள்ளே போகிறதுக்கே எனக்கு குட்டி குட்டியாக பிஞ்சு விடுது. ஆனால் அது இந்த வெயிலுக்கு அதுக்கும் அப்படியே பழுத்து அப்படியே உளுந்துருது. இந்த பரங்கிக்காய் இது 2-3 பேர் கேட்டாங்க இந்த பரங்கிக்காய்க்கு. நானும் கொஞ்சம் வளரட்டும்னு நினச்சிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே அவங்க தாங்க மாட்டாங்க. அதுதாங்க இன்றைக்கி அறுவடை முடிஞ்சிச்சு. நாளைக்கு இன்னொரு காயோடு சந்திப்போம். டாடா பாய்.